are watching in and out cinema. அசோக் செல்வன் அண்ட் கீர்த்தி பாண்டியன் இவங்களோட நடிப்பில் உருவாக்கக்கூடிய ப்ளூ ஸ்டார் படத்தோட ஆடியோ லான்ச் ஈவெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஈவெண்ட்ல ப்ளூ ஸ்டார் படத்தோட மூவி டீம் இந்த படத்தை பத்தி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், குட் மார்னிங். மீடியா நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, மீடியாவில் இருக்கிற விஐபிஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசணும்னு எதிர்பார்க்கல. ஓகே, ப்ளூ ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் இமேஜஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, கிளிம்ஸ். அது பார்த்த உடனே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இம்ப்ரெஷன் வந்தது. லைக் வாவ், பாரஞ்சித் சார், அசோக் செல்வன், சோனு, வாவ் இது ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லி அதோட அப்படியே ஐ ஜஸ்ட் வெயிட்டட். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் வந்தது ஃப்ரம் ராஜா சார், லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ். கேட்டேன், என்ன பண்ணுறீங்க, வாட் யூ வாண்ட் டு டூ, லைக் இல்லை ஸ்டோரி இருக்குது, நீங்கள் கேட்கணும். லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ் நியூ ப்ரொடக்ஷனா? இல்லை படம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், பட் புது ப்ரொடக்ஷன் தான். எந்த படம்? ப்ளூ ஸ்டார். ஓ வாவ், அப்படி ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த படத்து மேலே. ஸோ நான் சொன்னேன், உடனே கண்டிப்பாக நான் கதை கேட்குறேன். அண்ட் டிரெக்டர் வந்திருந்தார் நரேஷனுக்காக, நரேஷன் எல்லாம் செட் பண்ணிட்டு டிரெக்டர் வந்திருந்தார். அண்ட் பார்த்தா ப்ரொடியூசரும் அங்கே இருக்கார், ப்ரொடியூசரும் வந்தார். அண்டு கதை கேட்குறச்ச நரேஷன் போயிட்டுருக்கு, நான் இங்கே ரியாக்ட் பண்ணிட்டுருக்கேன், வாவ் பண்ணிட்டுருக்கேன், இங்கே ப்ரொடியூசரும் ரியாக்ட் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் அந்த கதை வந்து அவர் ஒரு 100 தடவை கேட்டிருப்பார், இருந்தாலும் அவரோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது. ஸோ ஒரு ஃபீலிங் வந்தது தட் இவங்க வந்து ஜஸ்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிஸ்னஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி, பேஷனுக்காக சினிமா எடுக்கிறவங்க இவங்க. அண்ட் தொடர்ந்து நிறைய படம் பண்ணுவாங்க, அப்படி ஒரு ஃபீலிங் தோணுச்சு எனக்கு. அண்ட் கணேஷ் சார் பற்றி சொல்லி ஆகணும். அவரோட ஸ்கிரிப்ட் சென்ஸ் வேற லெவல். அந்த கதை நரேஷன் முடிச்சோடனேனால வந்து ஓகே நான் சொல்கிறேன், நான் யோசிக்கிறேன்லாம் சொல்லவே முடியல. இட் வாஸ் ஸோ குட் தட் உடனே எஸ் சொன்னேன் நான். அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் யூ கேன் சி, ப்ளூ ஸ்டார் லுக்ஸ் ஃபண்டாஸ்டிக். ஜெயக்குமார் சார், யூ டன் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப். இட் லுக்ஸ் ஸோ குட், இட்ஸ் ஸோ ஆர்டிஸ்டிக் லைக் திஸ் பெயிண்டிங் சார், ரொம்ப நல்லா இருக்கு. அசோக் செல்வன், மை குட்னஸ், அவரோட ஒர்க் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஐ லவ் த ஸ்கிரிப்ட்ஸ் ஹி சூசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கதாபாத்திரங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் யூ அண்ட் கீர்த்தி ஆன் ஸ்க்ரீன், ஆஃப் ஸ்க்ரீன், யூ கேஸ் லுக் கிரேட். மை டியர் ஃப்ரெண்ட் சோனு, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அடிக்கடியெல்லாம் பேச மாட்டோம், இருந்தாலும் சோனு மேலே ஐ ஹாவ் ஒரு தனி மரியாதை. இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். எது இருந்தாலும் 100% ஃபுல் டெடிக்கேஷனோட தான் இறங்குவார். அண்ட் அவரோட நெவர் கிவ் அப், டூ ஆர் டை ஆட்டிடியூட் இஸ் வெரி இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். ஸோ அண்ட் சோனு, யூ கைஸ், யூ த்ரீ லுக் கிரேட் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் obviously today Govind Vasantaji also, you're a fabulous music director, fabulous musician sir. This is going to be fantastic. சில படங்கள் வந்து ரிவ்யூஸ் பார்த்து ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு we go to the theater and we see the movie, அதுக்கப்புறம் ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். இந்த படத்துக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே வந்து எனக்கு தோணுச்சு, this is going to be a super duper hit film. It is going to be fantastic. That's thank you. So all I want to say is that wish you all the very best guys. This is a fantastic team. In the padam is going to be 100% super hit. And Kalai Arsan bro sonna mari, get ready for success party. Start now with self preparation. All the best. Thank you sir. நிறைய பேர் இருக்கும். சரி, சந்தோஷம், ரொம்ப சூப்பரான விஷயம். இந்த படத்தில் நிறைய படன்றதை மீறி எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அதனால் கூடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ அதனால் கொஞ்சம் பதட்டமாயிட்டேன், சாரி. ஜெயண்ணா மெட்ராஸ் டைம்லேருந்தே தெரியும், அட்டகத்தி டைம்லேருந்தே. ஜெயண்ணா வந்து அவர் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டைலை பார்க்கும்போதே, கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நம்ம எல்லாரும் க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். அப்போ வந்து சில பேரோட ஒர்க் நமக்கு பயங்கரமாக பிடிக்கும், பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து என்ன மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஒருவரோட ஒர்க் ஸ்டைல் பார்த்து. அப்படி ஜெயண்ணா ஒர்க்கை பார்த்து பயங்கர ஒரு அக்ரெசிவான ஒரு ஆள். ஆனால் என்னென்னா நானும் பயங்கரமாக கிரியேட் ஆகும், எனக்கு கூப்பிடல அவர், பரவாயில்ல. சூப்பராக ஒர்க் பண்ணுவார். அவர் ஒர்க்கில் வந்து அவ்வளோ சின்சியராக இருப்பார், பயங்கர அக்ரெசிவாக இருப்பார். இந்தமாரி ஒரு படம் வந்து வரத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்து நம்ம மத்தியில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும், எதுவாகட்டும் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணோம். அது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், இல்லை ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கட்டும், இல்லை அதோட ட்ரெய்லர் எல்லாமே. இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளூ ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி எல்லாரும் வந்து ஒரு சக்ஸஸ் பார்ட்டி ஒரு ஃபீலில் தான் இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட எல்லா விஷயமும் அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கே போனாலுமே ப்ளூ ஸ்டார்ன்ற விஷயம் இருக்குது. எப்போவுமே இப்போ அடுத்தடுத்து வரப்போகிற ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கு வந்து
ப்ளூ ஸ்டார் எப்படி இருக்க போகுது, நம்ம வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் படம் இப்போ மேக்கிங்கில் இருந்தால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்தோம், நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ப்ளூ ஸ்டார் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய சக்ஸஸான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு. அதை ப்ரொடியூஸ் பண்ண லெமன் லீஃப், அப்புறம் ரஞ்சித் சார், அப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். லவ் யூ ஆல். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு என்னோட 11வது மேடைன்னு நினைக்கிறேன். முதல் மேடையில் வந்து எந்த அளவுக்கு நர்வஸாக இருந்தனோ அதே நர்வஸ்னஸ் தான் இந்த ஸ்டேஜில் எனக்கு இருக்குது. உட்காரும் போது கூட கீர்த்தி சொன்னாங்க, கால் ஆட்டிக்கிட்டே இருக்கேன், நர்வஸாக இருக்கியா அப்படின்னு. அண்ட் என் ஒய்ஃப் கீர்த்திக்கு தெரியும், ஒரு 4 நாளாக ரொம்ப ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி, ரொம்ப ஒரு நர்வஸாகவே இருந்தேன். ஐ திங்க் அந்த ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அந்த ஒரு நர்வஸ்னஸ் வருங்கிறத நான் நம்புகிறேன், பிகாஸ் ஆஃப் ப்ளூ ஸ்டார். கிரிக்கெட் இந்தியாவில் வந்து மோஸ்ட் வைட்லி பிளேட் ஸ்போர்ட்னு சொல்லலாம். பல கோடி பேர் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய கனவோட கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தா பல லட்சம் பேர் ஆடிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சா நம்ம வந்து ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆயிட முடியுமா, நம்ம ஒரு நட்ராஜ் ஆயிட முடியுமான்னு அந்த ஒரு வாய்ப்புக்காக வந்து பல லட்சம் பேர் அங்கே வெளியில் வந்து பல லட்சம் அஸ்வின், பல லட்சம் நட்ராஜ் வந்து வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி சினிமாவில் வந்து இன்றைக்கி காம்படிஷன் அவ்வளோ இருக்குது. நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நம்ம வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வந்து பெருசாக அடிச்சிடலாம், பெருசாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. அந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோன்னா வந்து வேறு யாராவது ஒருத்தர் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் பல லட்சம் பேர் இன்றைக்கி போராடிட்டு இருக்கான். நம்மளுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு, நம்மளுக்கு கிடைக்க போகிற ஒரு வாய்ப்பு வந்து நம்ம போடுற இந்த முயற்சி, இது வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பல கனவோடு இருக்கான். அந்த லட்சம் பேரில் நானும் ஒருத்தனாக இருக்கேன். இன்னாரோட பையன், அவரோட பாக்யராஜ் சார் பையன், அந்த மாதிரி இவருக்கு எல்லாமே ஈஸி, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அந்த பல லட்சம் பேருக்கு என்ன கனவு இருக்கோ அதே கனவோட தான் நானும் இருக்கேன். அந்த கனவு இது எனக்கு ஒரு வெற்றி அடையுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து ப்ளூ ஸ்டார் டெஃபினட்டாக எனக்கு நான் நிரூபிக்கும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன். முதல்ல இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் மூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்யா மேம், அவங்களுக்கு என்னோட நன்றி. பிகாஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஹேர்டில்ஸ் இந்த படம் ஃபேஸ் பண்ணிச்சு, லொக்கேஷன் வைஸாகவும் சரி, கிளைமேட் இதெல்லாம். பொதுவாக வந்து ஒரு ரஞ்சித்னா மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ப்ரொடியூசர், அவங்க வந்து இதை ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் புது ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பயந்துருவாங்க. பட் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல், டைரக்டருக்கும் சரி, மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எங்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் நினச்ச சினிமாவை எடுங்க அப்படின்னு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் அண்ட் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் எல்லோரும் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஜெய் பிரதரோட லைஃபோட கதை தான். இன்ஃபேக்ட் வந்து அசோக் ப்ளே பண்ணுறது வந்து ஜெய் பிரதரோட அண்ணன், அவர் பேர் ரஞ்சித், அதை தான் வந்து அசோக் ப்ளே பண்ணுறாரு. ஜெய் பிரதரோட ரோல் வந்து பிருத்வி ப்ளே பண்ணுறாரு, சாம். அண்ட் இவங்க 2 பேருக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் இருந்தார், ராஜேஷ் அப்படின்னு. அந்த கதாபாத்திரம் தான் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு என்னென்னா வந்து இது 1998 நடக்கிற ஒரு கதை, அரக்கோணம் பேக்ட்ராப். சாந்தனு அப்படிங்கிற ஒரு நடிகரை வந்து அந்த 1998 இருக்கிற அந்த ராஜேஷ் கதாபாத்திரத்துக்குள்ளே அழகாக உட்கார வைக்க முடியும்னு ஃபஸ்ட்டு என்னை நம்பின ஜெயினாக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் ஒரு நடிகருக்கு வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ரைட்டர், ஒரு டைரக்டர், அவங்க ஃபஸ்ட்டு ஒரு நடிகரை நம்பணும். ஸோ அவர் என்னை நம்பி எனக்கு கொடுத்தப்போ வந்து சரி, நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நேர்மையாக இருந்திருக்கோம். அந்த நேர்மைக்கான ஒரு பலன் தான் இந்த படம் எனக்கு கிடச்சிருக்குங்க நம்புகிறேன். ஸோ ஜெய் பிரதர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிறைய திறமைகள் வந்து கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலையும். பட் அது எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அது எல்லாமே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வெளியில் தெரியணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வேணும். ஒரு 100 கண்கள் பார்க்குற ஒரு அங்கீகாரம் ஒன்று வேணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பிராண்டு கொடுத்த ரஞ்சித்னா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. பிகாஸ் நான் ரொம்ப நாளாக வந்து ரஞ்சித் நகரை கேட்டிருந்தேன். ஆனால் ஐதர் உங்கள் டைரெக்ஷனில் இல்லை உங்கள் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுவோன்னு. ஸோ கரெக்டான ஒரு படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரைட் ஃப்ரம் கோவிந்த் வசந்தா பிரதர். இன்னைக்கு முதல்ல எப்படி வந்து ப்ளூ ஸ்டார் வெளியில் தெரிஞ்சதுன்னா, ஒரு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் பிரசன்ஸ் அப்படின்னு வரப்போ எல்லாருமே திரும்பி பார்த்தாங்கன்னா, மியூசிக் ஹஸ் டேக்கன் திஸ் ஃபிலிம் டு த நெக்ஸ்ட் லெவல். இன்னைக்கு பட்டி தொட்டி வரைக்கும் எல்லாருமே வந்து இன்னைக்கு திரும்பி பார்க்குறாங்கன்னா, இட் இஸ் பியூர்லி பிகாஸ் அந்த மியூசிக் தான். ஸோ உங்களுக்கு என்னோட நன்றி. எனது படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே. நான் ஒருத்தராக தனித்தனியாக பேர் சொல்ல முடியல, நேரம் கம்மியாக இருக்குது. பட் 2 பேரை பற்றி நான் முக்கியமாக சொல்லணும், அசோக் அண்ட் பிருத்வி. என்னென்னா வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய போட்டி, பொறாமை, ஈகோ, அந்த மாதிரி வந்து இது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே நிறைய இருக்குது. பட் எனக்கு வந்து அசோக்கும் பிருத்வியும் எனக்கு கொடுத்த ஒரு ஃப்ரீடம், ஒரு ஸ்பேஸ் என்னென்னா,
மச்சான் நான் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணுறேன்னா நீ என்கிட்ட தயவுசெஞ்சு சொல்லுடி, நீ தப்பாக பண்ணுற சரியாக பண்ணுறான்னு அப்படின்னு. அதே ஃப்ரீடம் தான் பிருத்வி எனக்கு கொடுத்தாரு, அதே ஃப்ரீடம் தான் நானும் உங்களுக்கு கொடுத்தேன். இது வந்து ஒரு நடிகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் when you're acting in a மல்டி ஸ்டார் ஃபிலிம். ஏன்னா யாருமே எங்கேயுமே வந்து இன்னொருத்தரை கான்ஷியஸ் ஆக்காமல் ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷரில் போடாமல் ஈவினிங் பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி உட்காந்துருவோம் நாங்கள். இன்னைக்கு பண்ணது இது ஓகே, இன்னும் பெட்டராக அதை பண்ணலாமான்னு. ஸோ வி கேவ் ஈச் அதர் தட் ஃப்ரீடம் டு டெல் ஈச் அதர், இது நல்லா பண்ணியிருக்கேன், இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்த என்னோட நண்பர்கள் அசோக் அண்ட் பிருத்விக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ப்ளூ ஸ்டார் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தேவையான ஒரு அரசியல், ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, ஒரு என்கேஜிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். இது எல்லாருமே ஸ்போர்ட்ஸுங்கிறது நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் எப்படி ஒரு ஆடியன்ஸாக ஃபர்ஸ்ட் இந்த கதை கேட்குறப்போ ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு கனெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே 200% ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு இந்த கதையில் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. டெஃபினட்டாக இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் மீ இன் மை கரியர். ஸோ 25th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் என்ன உள்பட வெற்றி நிச்சயமாக தேவை அப்படின்னு நிறைய நடிகர்கள், நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு என்னோட வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி என்னை என்றைக்குமே வந்து மக்களாக வந்து நீங்கள் ஏதோ ரூபத்தில் வந்து என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதே சப்போர்ட்டை இந்த என்டையர் டீமுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நான் வந்து உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ பிளஸ் அஸ் அண்ட் சப்போர்ட் அஸ். 25th இந்த படம் தியேட்டர்ஸில் பெருசாக ரிலீஸ் ஆகுது. முக்கியமாக சக்திவேலன் பிரதர், தேங்க்யூ. அவர் கண்டினியூஸாக ஒரு பெரிய ஒரு ஹிட் ஸ்ட்ரீக்கில் இருக்கார். அந்த லக்கி மேஸ்காட்டில் வந்து அவரோட ஷோல்டரில் நாங்களும் ஏறி உட்காரதுல வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எனக்கு மேடையில் பேச தெரியாது. அது நான் வந்து உங்கள் முன்னாடி எல்லாருக்கும் சொல்லிடுறேன். எனக்கு யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறேன், யார் பேருக்கு மறக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ரஞ்சித் பக்கத்தில் இருக்கிறதால கொஞ்சம் தைரியமாக நான் வந்து நின்று இருக்கேங்க. இல்லைன்னா நான் ஏன்ச்சு நான் ஒரு 3 நாளாக ட்ரை பண்ணிருக்கேன். நான் என்னென்ன பேசலான்ட்டு எழுதி பார்க்குறோம். செல்வாக்கு தெரியும், நேற்று நைட்டு கூட செல்வாண்ட வந்து சொல்லிருந்தேன், வரலாமாவா இல்லை அப்படியே ஓடிடலாமா அப்படின்ட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து என்னோட ப்ரொடியூசர் சார் பதட்டத்தில் பேர் கூட வர மாட்டேங்குது சார், எனக்கு சொல்லுவேன். கணேசமூர்த்தி சார், மேடம் சௌந்தர்யா, எனக்கு சீரியஸாகவே பேசுறதுக்கு பயங்கர பதட்டமாக இது, என்னடா இது அப்படின்ட்டு. இது மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்க வச்சிட்டாங்களே. அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஏன்னா என்னை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தமிழுக்கு தெரியும், எனக்கு தமிழ் கேமராமேன். நான் இடையில எனக்கு யாராவது தோணுதோ அப்படியே சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா, உங்களை பார்க்குறப்ப அந்த ஞாபகம் வரும். எனக்கு கோரிலாம் வந்து பேச முடியல, ஆனால் நான் பேசுகிறேன்டா. இப்போ அறிவு பார்த்தோன்னா அறிவு பற்றி பேசணும்னு தோணுது, ஆனால் பாதியில் அறிவு பற்றி மறந்துடுவேன் நான். இது ஆடியோ லான்ச்ன்றதால நான் ஃபஸ்ட்டு கோவிந்த் பதரை பற்றி பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படின்னா பயங்கர சப்போர்ட்டு. அவர் இல்லைன்னா என்னால் வந்து இந்த படத்தை வந்து முன்னாடியே வந்து தெரிவிக்கிறாரு, இப்படி ஒரு படம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பாடல் மூலிமா. அவர் உண்மையாகவே ஒரு இந்த ரயிலின் ஒலிக்கல்ல எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணி கொடுத்தாரு, இதை வைக்கலாமா புதார் அப்படின்னு. எனக்கு வானா புதார் அப்படின்னு. அவர் எவ்வளோனா அவ்வளோ உண்டு. ஒரு முதல் பட டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிஷியன் கூட ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, உண்மையாக எதுவும் தெரியாது தான். ஆனால் நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன், பதார் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் பதார். இதோ சொல்லி கொடுத்தது யாருன்னு சொல்லிடுறேன், அது ரஞ்சித் தான். நீ ஒரு 10 வாட்டி கேள்றா, உனக்கு பிடிக்கலன்னு வாடான்னு சொல்லிடு. அது வந்து ரஞ்சித் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஆக்சுவலாக இது எல்லாமே எனக்கு ரஞ்சித் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஓகே, கொஞ்சம் எமோஷனல் ஆகி இதுவாகிடும்னு பயந்துட்டு அங்கங்கே பார்த்துன்னே இருக்கிறதான்னு. அப்புறம் தினகர் இருக்கான், மேடை ஏற்றி பேச வைக்கணும்னு ஆசை தான். தினகர், சுரேஷ் அண்ணா, கிஷோர் தோர், ஆனந்த் அண்ணா அங்கே உட்காந்து இருக்காரு, லெனின் பாரதி தோர், செல்வா தோர் வந்திருக்காங்க, அப்புறம் அதியன் இருக்கான், ஷானு, பார்த்திபன், ரமேஷ். எது இல்லை நான் இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவேன், நான் பேச விடுங்க கொஞ்சம், நான் கொஞ்ச நேரம் பேசலான்னு இருக்கேன் இன்னைக்கு. அப்புறம் என்ன சொல்கிறேன்னு தெரியல.
அந்த இந்த எனக்கு அந்த சினிமாவோட இயங்குற விஷயம் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதுக்கு இன்பில்ட்டாக நிறைய பேர் உழைக்கிறாங்க. அவ்வளோ அவ்வளோ தொழிலாளர்கள் வந்து இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு எங்கே பார்க்குறேன்னா அட்டகத்தியில் பார்க்குறேன் நான். அவ்வளோ பேர் டெக்னீஷியன்ஸாக அவ்வளோ பேர் இருக்காங்க. அது உள்ள ஒரு பெரிய வேர்ல்டே வந்து இயங்குது. அவ்வளோ பேர் உழைக்கிறாங்க. நம்மளுக்கு வெயிலில் நிற்கிறாங்க. நம்ம இது என்ன ஆகும்லாம் தெரியாது. அவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு போய் அவங்களால தேங்க்ஸ் சொல்லுவேன். எனக்கு அவங்களால முதல் படத்தில் போய் ஒர்க் பண்ணுறப்பே நான் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். எல்லா டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கல்ல, மற்ற இந்த சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க ப்ரொடக்ஷன் சைடில், லைட்மேன்ஸு, இவங்கெல்லாம் பார்த்தா அவ்வளோ பெரிய வெயிட்டை நம்ம எதுக்கு அந்த வேலையை அது ஒரு பயங்கர சூப்பராக இருக்கும். அது பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது அதுக்குள்ளே. அது நல்லாயிருக்கும். ஒரு சினிமா என்னென்னா ஒரு படம் பார்த்தோன்னா அழுதுருவேன் நான். என்னால் ஒரு படம் பார்த்து அழ முடியும். ரொம்ப ஈஸியாக அழுதுருவேன் நான். அவ்வளோ எமோஷ்னலான ஒரு இதுதான். என்ன படம் இருந்தாலும் ஏதாவது அழகிற சீன் வந்து அழுதுருவோம். அப்படி தான் இருக்குது நம்மளுக்கு. அப்போ அந்த படம் எவ்வளோ முக்கியமானது, நம்ம எப்படி அது நம்மளுக்கு கூட கம்யூனிகேட் பண்ணுறதுன்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு திரும்ப ஏதோ நிறைய பேசணும்னு வந்து மைண்டுக்குள்ளே அவ்வளோ இருக்குது. என்னால் கொஞ்சமாக பேச முடியுது. இதில் யாரை பற்றி எங்கே பேசுறதுன்னு தெரியல. நடிகர்களுக்கு வந்து எனக்கு திரும்ப எல்லாமே அது ஒரு டீமு, ஒரு சூப்பரான ஒரு டீம் தான். அவங்களாம் வெயிலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு சூப்பராக என்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோ இது பண்ணாங்க. கோபிக்கு தெரியும், கோபி உக்காந்துக்கிறான் கீழே எவ்வளோ கொடுமையாக இருக்கு அப்படின்ட்டு. அதில் நிறைய பேர் பேசினாங்க. எனக்கு திருப்பி இந்த கதையை பற்றி ஒரு வாட்டி சொல்லிட்டேன். எனக்கு தமிழ் பிரபா இந்த கதை வந்து இது என்னோட பர்சனல் லவ் ஸ்டோரி அப்படி இப்படி இதை சொல்லுங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. எந்த பொண்ணு என் கை மேலே அப்படி தூள் அப்படி போட்டு, டேய் நீ ஒரு விஷயத்துக்கு ஆகிறனா நீ அதுக்கு உண்மையாக இருக்கடா, நீ யாருமே எனக்கு சொல்லவே இல்லை. அது எனக்குள்ளே இருக்கும். ரஞ்சித் தான் திரும்ப நான் ரஞ்சித் கிட்ட தான் மறுபடியும் அங்கே போய் நின்றுணும் அப்படின்னு தோணும். ஒரு கதை எழுதுகிறப்போ அதுக்குள்ளே அந்த கேரக்டருக்குள்ளே நான் போயிட்டு அதுவாக நான் மாறி அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பை, ஒரு கலையை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குல்ல, அதுதான். அது மாதிரி எங்கள் லைஃப்பை பற்றி ரஞ்சித் தான், டே நம்ம லைஃப் சூப்பரா, நம்ம லைஃப் இருக்குல்ல அப்படின்னு. லைஃப்னா அப்போ லைஃப்குள்ளே என்ன இருக்குன்னு தேடணும் அப்படின்றதான். அதுக்கு நான் எப்படி எழுதுன்னு தமிழ் பார்க்க பயங்கரமாக தெரியும். ஒரு 4 வரியை படிச்சாருன்னு வச்சுக்கன்னா, என்ன இவ்வளோ கெட்ட வார்த்தையாக இருக்குதுன்னு அப்படி வந்து சொல்லுவார். அதை வந்து அழகாக ஷேப் பண்ணார் எனக்கு அவர். ரகு, அப்புறம் வந்து யார் ஏகன் கூடலாம் நான் பேசாம விட்டேன், சண்டை போட்டு, என்னடா நீ வரமாட்டேங்கிறியா அப்படின்ட்டு. ஆனால் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தான். அப்படியே அந்த அரக்கோணம் மக்களோட அந்த இது வந்து செம்ம சூப்பராக இது பண்ணுது. அறிவு கூட வந்து நாங்கள் வந்து எழுதுறதை விட நாங்கள் நிறைய பேசிகிட்டு இருப்போம். எக்கச்சக்கமாக பேசிட்டு நடந்துட்டு அவ்வளோ அது வந்து ஜாலியாக இருக்கும். ரகு தேங்க்ஸ். அறிவு பயங்கர சப்போர்ட் எனக்கு. கோவிந்த் பத்ரும் அறிவும் தான் வந்து எனக்கு வந்து என்ன பயங்கர கம்ஃபர்ட்டாக வச்சுப்பாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்க கூட இருக்கிறது. ஓகேங்களா. அப்புறம் ரகுக்கு சொல்லணும், மற்ற போதும் இல்லை. அப்புறம் 25ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. அதை பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம், எனக்கு எங்கள் அப்பா மேலேருந்து பார்த்துனுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அவருக்கு பயங்கரமாக சினிமா பிடிக்கும். நான் அவரை பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். நான் அவர் வந்து நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ஒருத்தர். அவர் எங்கள் அம்மா இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, என்னை நம்பி எவ்வளோ எங்கள் அண்ணங்க. எனக்கு அவர் பயங்கரமாக நடிக்கணும்னு ட்ரை பண்ண ஒரு ஆள். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள். அவர் இல்லை அப்படின்றது ஒரு இதாக இருக்குது. மற்றபடி அவ்வளோதான். எல்லாருக்கும் நன்றி. சாரி, நான் ரொம்ப நேரம் பேசிட்டுன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுடுங்க.